அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அடுத்து இருக்கிறது ப்ரோனவுன் தாங்க. நம்ம ப்ரோனவுன் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 46. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், ஆல் ஆர் ரன்னிங், இது கரெக்டா மக்களே? கரெக்ட் தான். அதே மாதிரி ஆல் இஸ் வெல்லும் கரெக்ட் தாங்க. ஆல்க்கு பக்கத்துல இங்க இஸ் வருது, இங்க ஆர் வருது. எல்லாமே கான்டெக்ஸ்ட பொறுத்து வரும் மக்களே, சரிங்களா? இங்க ஆல் இஸ் வெல் அப்படின்னு வரும்போது மொத்தமா சொல்றோம், சரிங்களா? இங்க ஆல் ஆர் ரன்னிங் வரும்போது ஒருத்தருமே ரன் பண்றாங்க, ஒருத்தருமே ஓடுறாங்க. அப்போ ஆல் ஆர் ரன்னிங். சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் இஸ் ஆக்குபையிங் த சேர்ஸ் வருமா, ஆல் ஆர் ஆக்குபையிங் த சேர்ஸ் வருமா? நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆல் இஸ் வராதுங்க, ஆல் ஆர் தான் வரும். சரி, ஓகே. அதே மாதிரி நன் இஸ் வெல் தான் போடணும், சரிங்களா? அதே மாதிரி நன் ஆர் வெல் நவுன், ஓகேங்களா? சரி, சம் ஆர் கிரேட், சம் இஸ் டேஸ்டி. எல்லாமே கான்டெக்ஸ்ட் பொறுத்து சம்முக்கு பின்னாடி ஒரு வாட்டி ஆர் வரும், ஒரு வாட்டி இஸ் வரும். நன்னுக்கு அப்படிதான், ஒரு வாட்டி இஸ் வரும், ஒரு வாட்டி ஆர் வரும். நன் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ் ஆர் வெல் நோன், சரிங்களா? இத ஷார்ட்டா நம்ம நன் ஆர் வெல் நோன் சொல்லிக்கலாம். இங்க பாருங்களேன், none was wounded, all were drowned. அதாவது எல்லாருமே தண்ணில இழுத்து செல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற மீனிங். some fruit is tasty, some fruits are tasty சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க, some fruit is tasty தான் சொல்லணும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், அதை பத்திலாம் படிச்சிருக்கோம்ல. ஃப்ரூட்ஸ் போடக்கூடாது, ஃப்ரூட் தான் போடணும். some vegetables are tasty, ஓகே. அதே மாதிரி நாளைக்கு நம்ம both ராமு அண்ட் சோமு ஆர் நாட் ஒர்க்கிங் கரெக்டா தப்பான்றது பத்தி பார்க்கலாம். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, காத்துருங்க.